ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மாட்டி சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், பெரிய 10 மணி வேலை நான் எப்படி எடிட் பண்ண அதில் பார்க்க போகிறோம். டிசைன் ஸ்டெப்லேயே சொல்கிறேன், அங்கே பார்த்து வீடியோ எடிட் பண்ணிங்க. ஓகே, எல்லாம் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ராஜெக்ட் ஃபைலுக்கான லிங்க் டிசைன் விட கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. புக் மனசிக்க வீடு ஒரே ஃபைலில் தான் இருக்குது, பார்த்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் யுவர் இமேஜின்னு வரும். அந்த இடத்துல அங்கே ஃபோட்டோ கிராப் பண்ணி போடணும். இந்த ஃபோட்டோவில் எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் பிஜின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த வெப்சைட் வரும். அகைன் இந்த ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உள்ளே போகும். உள்ளே போனால் அப்லோட் இமேஜின்னு இருக்கும். அப்லோட் இமேஜின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு 4 இமேஜ் எந்தெந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜெலாம் இதில் கிளிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு அகைன் நம்ம அலைட் மோஷன் அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்துட்டு ஆட் யுவர் இமேஜ்னு வரும். ஃபர்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர்னு சொல்லுங்க அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்குது அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண எந்த இமேஜோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகிக்கணும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ செட் ஆகிடும். அகைன் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் மேலே கீழே எதனா கரெக்டாக செட் ஆகலாம். எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். சைடில் 3 ட்ரெஸ்ன்னு இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியது அளவுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அகைன் நீங்கள் இந்த 4 ஃபோட்டோ இதுமாரி சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இந்த டெஸ்ட் லேயர்லாம் உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமியும். இந்த ஃபான்ஸ் வேணுன்னா அந்த ஃபான்ஸுக்கான லிங்க் கீழே டிசைன் கொடுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே டெஸ்ட் லேயர் இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இந்த டெஸ்ட் லேயர்லாம் வரும். இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட் இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வர மாதிரி அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்த ஃபாண்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணினா இங்கே இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுங்க. இன்னொரு டைம் டிக் எடுக்கும். டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டா போதும். ஓகே, இதே ஆர்டரில் எல்லா டெஸ்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணிங்க. அப்புறம் குரூப் ஒன்று இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் குரூப் கொடுங்க. இங்கேயும் ஒரு 4 டெஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகைன் பேக் இருக்கும். பேக் வந்துடுங்க. அகைன் இன்னொரு டைம் கொடுத்துருங்க. பேக் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பேக்ரவுண்டில் ஒரு ஃபயர் வீடியோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் பேஜில் வந்துடுங்க. வந்துட்டு ப்ளஸ் ஆகிக்கணும் அது மாதிரி வந்துடுங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபயர் வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டெலகிராம் பேஜில் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுத்துங்க. ஓகே, இந்த கொடுத்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே ஷோ ஆகும். இது டவுனில் எப்படி கொண்டு வந்துன்னு பார்க்கலாம். இங்கே 3 புள்ளி மாரி இருக்கும். அது போக லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே டவுனில் கொண்டு வந்துடுங்க. டவுனில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். கேமரா மாரி அது பக்கத்தில் கண் ஆஃபில் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஆன் ஆகிட்ட பிறகு கட்டமாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆஃபில் இருக்குது ஆனில் கொடுத்துங்க. கொடுத்து மேலே செட்டிங் மாதிரி இருக்கும். அது பதில் வேறு மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ எனக்கு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். 100 வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகி கீழே சேவ் கொடுத்துட்டு அவங்க கையில் சேவ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செஞ்சுக்கலாம். பாய்.